சங்கீதா என்ன ஆவாங்க, விஜய் என்ன ஆவாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, நீ என்ன ஆவ. இந்த மாதிரி கொள்ளையடிச்சா யோசிச்சு பாருங்க. இப்படி 3 பேர் 50,000 கோடி அடிச்சாங்கன்னா இந்த வந்துட்டாரு மூர்த்தி, மதுரையில இருந்து வெக்கமே இல்லாம மதுரையில இவருக்கு ஓட்டு வேற போடுறீங்க. எதுக்காக ஓட்டு போடுறீங்க சொல்லு பாப்போம். ஆர்கனைஸ்டா கொள்ளையடிக்கிறதுக்கா? 65,000 கோடிடா இந்த நாட்டை விட்டு போயிருக்கோம். இவன் இந்த 4 பேர் சேர்ந்து 4 அமைச்சர் வெளியிடுவோம். இன்னும் எல்லா அமைச்சரும் வெளியிடுறேன். இந்த 4 அமைச்சர் சேர்ந்து அடிச்ச கொள்ள மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேலனா அதுல பாதி அளவு எப்படியும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கும். 1 லட்சம் கோடிக்கு அவருக்கு போயிருமா? எல்லா பேரும் சேர்ந்து காசை கொள்ளையடிச்சு துபாய் போன்ற வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஹவாலா மூலமா அனுப்பிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? கட்சி கட்டி போயிடும் நாடு. இதை பத்தி பேசினா எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. மக்களுக்கு என்னன்னா அடுத்தவங்களை பத்தியே பேசி ஒரு சுவாரஸ்யம் தேடி பழகிடுச்சு. இதனால ஏதாவது பிரயோஜனம் சொல்லுவோம். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க. நீ பேச வேண்டிய திருத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதுல கவனம் தவறி இந்த பக்கம் திருப்பி திமுக எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பான். அவன் பண்றத திமுக நான் சொல்றேன். ஆனா நீ விழிப்புணர்வு ஆக வேண்டியது. இதுக்கு மேல விட்ட அடுத்த 5 வருஷம்